ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பறவைகள் பற்றி தான். பாரத பறவைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாரதத்தில், அதாவது நம்ம இந்தியாவில் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பறவையாக வெள்ளை கொக்கு தான் பார்க்க போகிறோம். வெள்ளை கொக்கு உடலின் அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா, வெள்ளைக்கொக்குகளின் விலங்கியல் பெயர் இக்ரெட்டு என்பன. இவற்றின் அழகு எப்படி இருக்கும்? நீளமாக கூர்மையாக இருக்கும். கால்கள் ரெண்டுமே நீண்டு இருக்கும். கால்களில் 4 விரல்கள் மட்டுமே இருக்கும். இவற்றின் இறகுகள் பஞ்சு பொதி போன்று வெண்மையாக இருக்கும். இதன் கொண்டையிலும் சிறகுகள் நீண்டு இருக்கும். இதன் கண்கள் மிகவும் சிறியது என்றாலும் கூர்மையான பார்வையுடையதா இருக்கும். உடல் பருமன் உடையது. வீட்டுக்கோழியின் பருமன் உள்ளவை. இதோட வாழ்க்கை முறை பார்க்கலாமா? பெரும்பாலும் ஆற்றங்கரைகளிலும் குளம், ஏரி, குட்டைகளில் தான் இருக்கும். பொதுவாக நீர்நிலைகளில் காணப்படும். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இனத்தை சேர்ந்தது இந்த கொக்கு. இதோட இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க காலங்களில் இந்த பறவைகள் முதுகில் அழகிய இறகுகள் வளரும். இவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அனைவரையும் கவரும் விதத்திலையும் இந்த கொக்கு இருக்கும். இதன் வகைகள் பார்த்திங்கன்னா, வெள்ளை கொக்குகளில் 3 வகைகள் இருக்குது. அதிக அளவு வித்தியாசம் இல்லைன்னா அவற்றின் பருமனை வச்சு தான் பிரிக்கப்பட்டுள்ளது. அவை பெரிய இக்ரெட்டான் வெள்ளை கொக்கு, நடுத்தர இக்ரெட்டான் வெள்ளை கொக்கு மற்றும் சிறிய இக்ரெட்டான் வெள்ளை கொக்குன்னு 3 வகைப்படும். ஆனால் வாழ்வியல் முறைகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இதோட கூடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில் தான் இருக்கும். தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். தாழ்ந்த மரக்கிளைகளிலும் நீர்நிலைகளிலும் இருக்கும். அந்த நீர்நிலைகளில் இருக்கிற மரங்கள் கிளைகளில் தான் கூடுகள் அமைச்சு கொண்டு அதில் முட்டையிட்டு அடைகாக்கும் இந்த கொக்கு. அது இருக்கிற இடம், காணப்படும் இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில் உள்ள இடங்கள் கூட்டமாக காணப்படும். இவை பெரும்பாலும் இந்தியாவில் அதிகம் காணப்படுவதால் இந்திய பறவை இனத்தில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இதோட உணவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீரில் உள்ள உயிரினங்கள் என்றாலும் மிகவும் முக்கியமான உணவு எது அப்படி தெரியுமா? மீன் தாங்க. மீனை ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடும் இந்த கொக்கு. இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இறகுகள் மிகவும் அழகு வாய்ந்தவையாக இருக்கும். எனவே ரோம் போன்ற அயல்நாட்டு பெண்கள் இதனை தங்கள் அலங்காரத்திற்கு பயன்படுத்தினார்கள். எனவே இந்த கொக்குகள் பெருவாரியாக கொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து மேனாட்டார் இதனை விரும்பி வந்ததால் இவ்வினம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தது. இந்த நிலை நீடித்தால் இவ்வினம் முற்றிலும் அழிக்கப்படும் என்பதால் இவற்றை கொலை செய்வதும் ஏற்றுமதி செய்வதும் தடை செய்யப்பட்டது. இன்று இக்கொக்குகளின் இனம் பெருகியும் வருதுங்க. அடுத்தது நாராயண பறவை. இது புதுசாக இருக்கு இல்லையா? இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? நாராயண பறவையின் உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா, சாம்பல் நிறமாக இருக்கும். இப்பறவை கால்கள் மிகவும் நீண்டு இருக்கும். இதன் கால்களில் இறகுகள் இல்லை. கால்களில் உள்ள விரல்கள் தனித்தனியாக இருக்கும். அவ்விரல்களுக்கு இடையில் ஜவ்வு போன்ற எந்த படலமும் இருக்காது. இதன் கழுத்தும் தலையும் வெண்மையாகவும் அடிப்பகுதி வெண்மை கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும். இதன் கழுத்து நீண்டு வளைந்து ஆங்கில எழுத்து எஸ்ஐ போல காணப்படுமா. இதன் அழகு பிச்சுவா கத்தி போன்ற மிகவும் கூர்மையாக உள்ளது. இதன் தலைப்பிடரியில் இருந்து நீண்ட இறகுகள் கொண்டை போல் அமைந்துள்ளது. இந்த கொண்டை கருநிறத்தில் இருக்கும். கொண்டை என்ற இந்த இறக்கை பெண் பறவைகளுக்கு இருக்காது. இதோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணியில் தான் தன் தலையை இறக்கைகளுக்கு இடையில் வைத்துக்கொண்டு தூங்குவது போல் நின்று கொண்டு இருக்கும். ஏதாவது மீன் வந்தால் அல்லது தவளை வந்தால் தன் அழகுக்கு எட்டக்கூடிய அளவில் வருமாயின் தன் நீண்ட கழுத்தை திடீரென நீட்டி தன் அழகால் இரையை பிடித்து கொள்ளும். மேலும்
தன் அலகை மீண்டும் கீழும் அசைத்து மீனின் தலை முன்னோக்கி செல்லும்படி விழுங்கும். பறக்கும்போது தலையை முன்னோக்கி நீட்டியும் கால்களின் வாலின் அடியில் நீட்டியும் வைத்துக்கொண்டு இறக்கைகளை வேகமாக அசைத்துக்கொண்டு பறக்கும். கூட்டமாக பறக்கும் இப்பறவைகள் ஆங்கில எழுத்து ஏ வடிவில் பறந்து செல்லும். இதோட உணவு பார்த்திங்கன்னா, இப்பறவைகள் நீரில் உள்ள தவளை மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை உணவாக கொண்டாலும் மீன்களையே முக்கிய உணவாக கொள்கின்றன. உருமீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்ற ஔவையின் வாக்கிற்கு இணங்க பெரிய மீன்களை விரும்பி உண்கிறது இந்த நாராயண பறவை. இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா, இப்பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்கிறது. கூடுகள். இந்த நாராயண பறவைக்கு கூடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள மரங்களில் கூடு கட்டுது. இக்கூடுகள் கட்டுவதற்கு மரக்குச்சிகளையே பயன்படுத்துகின்றன. இக்கூட்டின் மையத்தில் ஒரு குழியும் அதை சுற்றி மேடையை போலும் கட்டுகிறது. குழியில் புற்கள், தழைகள், இலைகள் போன்றவற்றை வைத்து ஒழுங்குபடுத்துகிறது. இது மற்றதன் இனப்பறவைகளுடன் சேர்ந்து கூடு கட்டிக்கொண்டு கூட்டம் கூட்டமாக வாழுகிறது. இது பொதுவாக 3 முதல் 6 வரையிலான முட்டைகளை இடுகின்றது. முட்டைகள் அடர்த்தியான கடற்பச்சை நிறத்தில் காணப்படும். இந்த நாராயண பறவை எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏரி, ஆறு, குளம், குட்டை போன்ற நீர்நிலைகளும் நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள மரங்களுமே இதன் வாழிடங்கள். மேலும் இந்தியாவின் நீர்நிலைகளில் வாழும் பறவைகளில் இது மிகவும் முக்கியமான பறவையாக உள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்கறது பாரத பறவைகள் தான் பார்த்தோம். அதில் நாராயண பறவையும் வெள்ளை கொக்கு பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது ஈஸி லேர்னிங் ஸ்கில்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.